எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாளைக்கு மார்க்கெட் எப்படி 6ஆம் தேதி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காக, இப்போ மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதி 24,056 இதுல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படி இருக்குன்னா, அப்போ மார்க்கெட் வந்து மேல எவ்வளவு தூரம் போகும் பார்த்தீங்கன்னா, 20 24,518, 23,000 கீழே வந்து 23,596 இதுதான் இந்த ரேஞ்சு. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங்கான எஜுகேஷன் பர்பஸ் தான் அது. ஸோ என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டர் பேஸ்டா நான் கண்டுபிடிச்ச என்னோட ஓபிஎம் கால்குலேட்டர் பேஸ் பண்ணி இந்த ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரிடிக்ஷனில் எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒன்லி பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணுறோம். ஸோ இதை வந்து இப்போ நாளைக்கு எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து செட் பண்ணியிருக்குது. ஸோ இது என்னன்னா 20 ஜூலை எக்ஸ்பைரி முடிஞ்ச அன்னைக்கு மார்க் பண்ண நம்பர்ஸ் மேல வந்து 24,776 கீழே வந்து 24,037 இதுதான். ஸோ இப்போ 24,037 கீழே எப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதோ அப்போ வந்து ஃபர்தர் டவுனுக்கான மூவ் இருக்குது. இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் சுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ப்ரொடிக்ஷன். எப்போ இதை உடச்சு க்ளோஸ் பண்றாங்களோ அப்போ ஃபர்தராக மார்க்கெட் மூவ் ஆகும். இல்லை மேலே க்ளோஸ் பண்ணாங்கன்னா 25,000 திருப்பி டச் பண்ணிட்டு கீழே வருவாங்க. ஓகேங்களா? இல்லை இதை சஸ்டெயின் பண்ணிட்டாங்கன்னா மேலே போயிடுவாங்க அப்படின்னு இப்போ மார்க்கெட்டு வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே கீழே சரிஞ்சிருக்கிறது கொஞ்சம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஆனால் சைட்வேஸ் மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கு இதில். ஓகேங்களா? இதுக்குள்ள தான் சுத்தும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இவ்வளோ பெரிய கேப் டவுன்லையும் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணாமல் அதுக்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணும். இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அப்போ இப்படி இருக்கும்போது இதுக்குள்ள இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குலாம் என்னென்ன நடக்கும் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீமியமை நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு வீடியோ. வாட்ச் பண்ணுங்க. இப்போ என்ன மாதிரி ப்ரீமியம் நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 231 170 சரி 116 231 462 693 இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்க. இப்போ வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ நீங்க வந்து இது வந்து டவுன்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு பிஇ சைடில் போனீங்கன்னா கால் சைடில் போவாங்க. நீங்க கால் சைடில் போறாங்கன்னு நினைச்சிட்டு புட் சைடில் போனீங்கன்னா திருப்பி புட் மாற்றி மாற்றி போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ என்னையை பொறுத்தவரை சைட்வேஸில் இருக்க போகிறதுனால என்னோட ஒரே ப்ரொடிக்ஷன் வந்து இந்த 50யை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் என்னோட டேர்ன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு. இஎம்ஐ வந்து மார்க்கெட் க்ளோஸ் வச்சாதான் நான் வந்து பி சைடு மூவ் ஆகிறதுக்காக யோசிப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் அவ்வளோ பெரிய பெரிய இது ஃபால் இருந்தாலும் ஒரு சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால இப்போ நான் இன்னைக்கு வந்து சி சைடே பார்க்கலாம் அப்படின்னு தான் இருக்கிறேன். பார்க்கலாம் சி சைடில் எப்படி மூவ் ஆயிருக்கு. மார்க்கெட் புரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் நமக்கு எப்படி மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.